ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போது கொல்லூர் மூகாம்பிகை கோயில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ருங்கேரி போகிறோம். ஸ்ருங்கேரி போகிற வழியில் இருக்கிற கமலாஷ்லேன்ற கோயில் தான் போயிட்டுருக்கோம். அந்த கோயிலை பார்த்து தான் ஸ்ருங்கேரி போக போகிறோம். வாங்க அந்த கோயிலை வீடியோ பார்ப்போம். இந்த கமலா ஷிலே இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னு பார்த்தோம்னா, குந்தப்புறாலேருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சுற்றி மலைகளுக்கு நடுவே அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலை ஒட்டினா மாதிரி குப்ஜான்ற ஒரு நதி ஓட்டிகிட்ருக்கோம். அதாவது மழை காலத்தில் வெள்ளம் வரும்போது கோயிலுக்குள்ளேயே வந்து தண்ணி வந்துடும். உள்ளே இருக்கிற சிலையை ஒட்டினா மாதிரி தண்ணி போகும். அந்தளவுக்கு ஆற்றுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது கட்டில் துர்கா பரமேஸ்வரன் கோயில் எப்படி நந்தினி நதி வந்து கோயிலை சுற்றி போதோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல கோயிலை சுற்றி நதி போயிட்டுருக்கோம். இந்த கோயில் பார்த்து அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கும். போகும்போது பாதி இடத்துல ஊரே இருக்காது. அதுக்கப்புறம் தான் ஊர் வரும். அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ரோடெலாம் சூப்பராக தான் போட்டிருப்பாங்க. கொல்லூர்லேருந்து ஸ்ருங்கேரி போகிற வழியில் இந்த கோயிலுக்கு போகலாம். குந்தப்புறா போயிட்டு அதுக்கு முன்னாடியே திரும்பிடலாம்னு நினைக்கிறேன் இந்த கோயிலுக்கு. பட் ரோடு வசதிலாம் பக்காவாக இருக்கும். காடுன்றதால காடு மாதிரிலாம் இருக்காது. அங்கே ரோடு நல்லா தான் இருக்கும். பட் அந்த கோயில்கிட்ட தான் ஒரு சின்ன ஊர் இருக்கும். அதுக்கு நடுவில்லாம் ஊரே இருக்காது, காடு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தாலும் தெரியும். எங்கேயும் பார்த்தா நம்ம வண்டி தான் போயிட்டுருக்கோம். எதிர்க்க வண்டி கூட வராது. போகிற வழியில் காட்டில் வந்து நிறைய பறவைகள்லாம் இருக்கலாம். நாங்கள் போகும்போது மயில் பார்த்தோம், மான் பார்த்தோம். மயில் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இயற்கை காட்சிகள் கிடைக்கும். இந்த கமலா ஷிலே அப்படின்னா, கமலான்னா தாமரை வடிவிலான கல்லில் வந்து இந்த அம்மன் இருக்கிறதால இந்த பேர் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்து கொல்லூர்லேருந்து ஸ்ருங்கேரி போகிறதுக்காக கிளம்பும்போது வழியில் இந்த மாதிரி கோயில் ஒன்று இருக்குது, பார்த்துட்டு போகலான்னு எங்கள் டிரைவர் சொன்னதால் இந்த கோயிலுக்கு நாங்கள் போனோம். பட் இந்த கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தியாக, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில். நாங்கள் கூட சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கே போகும்போது தான் தெரியுது கோயில் வந்து மிக பெருசு. அதாவது திப்பு சுல்தான் ஹைதர் அலி காலத்திலே வந்து கோயிலுக்கு வந்து நிறைய கொடைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் ஊருக்குள்ளே வந்துவிட்டோம். இதுதான் குப்ஜா நதி. கோயில் பார்த்திங்கன்னா பள்ளத்தில் தான் இருக்கும். அதாவது ரோட்டில் மேலேருந்து கீழே படிக்கட்டு இறங்கி போகிற மாதிரி இருக்கும் கோயில். அதுக்குள்ளே கோயில் சுற்றி தண்ணி வந்துச்சுன்னா தண்ணி கோயிலுக்குள்ளே வந்துடும் கண்டிப்பாக. இதுதான் ஸ்ரீ பிரம்மி துர்கா பரமேஸ்வரி அம்மன் கோயில். பட் இங்கே இருக்கிற மனுஷங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சாங்க. அவ்வளோ இயற்கை. இந்த என்ன சொல்கிறது, நம்ம நகர வாழ்க்கையிலேருந்து தள்ளி இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருங்கேரி சாரதா பீடம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவங்களோட இதில் தான் நடந்துகிட்ருக்கு. இந்த கோயில் நடக்கிற நவராத்திரி திருவிழா ரொம்ப ஃபேமஸாக. இது பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர் தள்ளி போனால் சுப்ரஸ்வா அப்படின்னு ஒரு குகை இருக்கான். அந்த குகைக்கு தினமும் புலிகள் வந்து போக சொல்கிறாங்க. நான் கூட இந்த இவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரியும் கோயில் ரொம்ப பெருசுன்னு சொல்லிட்டு. கோயிலை சுற்றி மலைகள், சின்ன கிராமம் தான் இது. இங்கே படிக்கட்டுலேயும் இறங்கி போகலாம். கார் வந்தால் சைடில் இறங்குறதுக்கு வழி இருக்குது, அப்படியும் போகலாம். இங்கே தங்குறதுக்கு கோயிலோட தேவஸ்தானம் ரூம் இருக்குது. இங்கே மதியானம் அன்னதானமும் இருக்குது கோயிலில். கோயில் உள்ளே போனால் கோயில் ரொம்ப பெருசு. அழகாக துர்கா பரமேஸ்வரி அம்மன் சிங்கத்து மேலே இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோயிலை பற்றி டீட்டெயில்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேச முடியாது, வீடியோவில் லென்த்து கம்மின்றதால. பட் டிஸ்கிரிப்ஷனில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக. இந்த கர்நாடகா ட்ரிப்பில் இருக்கிற எல்லா கோயிலோட வீடியோவுமே டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நிறைய இருக்கும். அதை மிஸ் பண்ணாமல் படித்து பாருங்கள். ஏன்னா சில வீடியோவில் 2 கோயில் சேர்த்து போட்டிருப்பேன். அந்த 2 கோயிலுக்கு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருப்பேன். நல்லாயிருக்கும். கோயிலுக்குள்ளே போகிறோம். இதுதான் சன்னதி. ஏன்னா கோயிலோட தூண்கள்லாம் வெள்ளி தகடால் வேயப்பட்டிருக்கும். நல்லா ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில் வந்து இவ்வளோ இதுவாக பண்ணியிருப்பாங்க எதிர்பார்க்கல. ரொம்ப நல்லா இருந்தது கோயில். நாங்கள் போகும்போது ரொம்ப காலியாக இருந்தது. அப்போ தான் ஒரு குடும்பம் வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சிருந்தாங்க கோயிலில். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போனோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக காலையிலேருந்து நைட் வரைக்கும், காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 வரைக்கும் திறந்துருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கொல்லூர்லாம் போனீங்கன்னா அந்த வழியில் வண்டியில் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஏன்னா பஸ் வசதி இந்த கோயிலுக்கு இருக்கான்னு தெரியல எனக்கு. நான் போகும்போது ஒரு பஸ் கூட வரல. வண்டியில் வந்தவங்க தான் 100 வண்டி கிராஸ் பண்ணி போனாங்க. அவங்களாம் இங்கே தான் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு மன அமைதி, ஒரு வைப்ரேஷன் இருந்தது கோயிலுக்கு வந்தோடனே. நாம் இந்த கோயிலை பார்த்துட்டு இங்கேருந்து தான் இப்போ அடுத்து கிளம்பி ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயிலுக்கு போக போகிறோம்.
இந்த கோயிலுக்கு குந்தப்புறாலேருந்து சித்தப்புறா போகிற பஸ்ஸில் போய் சித்தப்புறாவில் இறங்கி அங்கேருந்து லோக்கல் பஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கேருந்து ஆட்டோலையோ டாக்ஸிலையோ வரலாமா. நாங்கள் இது வரையும் நாங்கள் போகிறதுக்கு இந்த பஸ்ஸையும் இந்த கோயில் வழியில் பார்க்கல. நாங்கள் கூகுள் மேப்ஸ் தான் போனோம். கொஞ்சம் கரெக்டாக தான் வழி காமிச்சிது. நான் போன கர்நாடகா டூரோட வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸாக நீங்கள் பார்க்கலன்னா அந்த லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. நாம் அடுத்து ஸ்ருங்கேரி சாரதாம்பாள் கோயிலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.